Hello friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே கிறிஸ்பியான குட்டீஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்லாம் வந்துட்டு இருக்கு. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கனா நம்ம போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுன்னு Macroni chips பார்க்க போறோம். என்னடா Macroni chips யூசுவலா இதுல வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் செய்வோம், டின்னருக்கு தான் செய்வோம். பட் ஒரு ஸ்நாக்கா இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி டியூப் ஷேப்ல இருக்க Macroni எடுத்துர்க்கேன். நீங்க வந்து உங்ககிட்ட எந்த ஷேப் உங்க வீட்ல நீங்க எந்த மாதிரி வச்சிருந்தாலும் ஓகே. அதுல வந்து 1 கப் அளவு எடுத்துக்கங்க. நான் வந்து இன்னைக்கு எங்க வீட்ல இந்த ஷேப்ல இருக்கு அதனால எடுத்துக்கிறேன். எதுல பண்ணாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான். பட் உடையாத பீசஸா எடுத்துக்கங்க. உடைஞ்சிருக்க கூடாது. Macroni போட்டு ரொம்ப நுணுங்கின மாதிரி இல்லாம இந்த மாதிரி முழுசா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அந்த கொதிக்க வச்சிருக்க தண்ணியில இந்த Macroniயை போட்டுறலாம். போட்டுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் போல கொதிக்க விடுவோம். கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ லைட்டா கொதிக்க ஆரம்பிக்குது. இது வந்து ரொம்ப நேரம் நமக்கு வேக கூடாது. மொத்தமா நமக்கு இது 3 நிமிஷம் மட்டும் தான் வேகணும். ரொம்ப நேரம் வந்துச்சுனா உடைஞ்சிரும். உங்களுக்கு அது வந்து தனித்தனியா எல்லாமே பிரேக் ஆயிரும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இத நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 நிமிஷத்துக்கு லைட்டா முக்கா பதத்துக்கு வேக வச்சிட்டு நம்ம இத வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த முக்கால் பதம் வந்த ஸ்டேஜ் வந்துருச்சுனாவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம இந்த Macroniயை சேர்த்துறலாம். இது போல சேர்த்த உடனே நம்ம இத ஃபேன் கடியில ஆற விடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணனும். இப்போ இத நான் ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கடியில லைட்டா ஆற விட்டுக்கிறேன். ஆற விட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்தாச்சு. அடியில ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா. கார்ன் ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன்னா மைதாவும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க நிறைய Macroni எடுத்தீங்கன்னா அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் நீங்க அளவு அதிகப்படுத்திக்கலாம். நான் 1 கப் அளவு எடுத்தனால 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா mix ஆயிருக்கு. அடியில ஒரு பிளேட் போட்டுருக்கனால எக்ஸஸா இருக்க ஃப்ளவர்லாம் அதுல வந்துரும். சோ நமக்கு மாவு வேஸ்ட் ஆகாது. அந்த மாவை வேற எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க. உங்களுக்கு ஃப்ளவர் படாத மாதிரி இருந்துச்சுனா இன்னும் கொஞ்சோண்டு மாவு எடுத்துட்டு அதுக்கு மேல போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எல்லா சைடும் நல்லா மாவு ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி பதத்துல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க Macroniயை கொஞ்சம் கொஞ்சமா அதல சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒவ்வொரு பேட்சா இத நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம Macroni சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு அத வேக விடணும். மொத 1 நிமிஷம் போல நமக்கு ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த 1 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ நமக்கு அந்த தண்ணி சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சு இது வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நமக்கு அந்த சவுண்ட் குறைய ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க Macroniயை எடுத்துறலாம். இப்போ நம்ம எடுத்து நல்ல ஆயில்லாம் வந்து அதிகமா அப்சர்வ் பண்ணிருக்காது. லைட்டா நம்ம இருக்கிற ஆயில் மட்டும் வடிச்சிட்டு இன்னொரு ஒரு பிளேட்க்கு மாத்திட்டு செகண்ட் பேட்ச் இருக்கதை போட்டு எடுத்துருவோம். இப்போ நமக்கு ஆயில்லாம் நல்லா கீழ வடிஞ்சிருச்சு. இன்னொரு பேட்ச் இருக்கு. அதையும் போட்டுருவோம். நான் 1 கப் எடுத்துறேன் இல்லையா? சோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுருக்கேன். இதையும் அதே மாதிரி 1 நிமிஷம் போல ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டு எடுத்துக்க வேண்டியதான். எடுத்த எல்லா Macroniயையும் ஒரு பெரிய அகலமான பவுல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் போல சாட் மசாலா. சாட் மசாலா ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலா மிளகுத்தூள் கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம்.
காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கலராக வரும். நார்மலாக இருக்க மிளகாய் தூள் சேர்க்குறப்பையும் நமக்கு ஓரளவுக்கு கலர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காஞ்ச ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப் டு 4 to 5 days நல்லாயிருக்கும். பசங்களுக்கு வீட்டிலே ஒரு ஸ்நாக்ஸ் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கலாம். கட்டாயம் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்கள். மக்ரூனி சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.